சிவனின் மௌனம் கற்றுக் கொடுக்கும் வாழ்க்கைக்கான பாடம். இந்த காணொளி முடிந்ததும் நீங்கள் சிவனை இதுவரை பார்த்த விதம் முழுவதுமாக மாறும். சிவன் கடவுளா, இல்லை துறவியா, அல்லது தோல்வியிலும் அமைதியாக நிற்க கற்றுக் கொடுக்கும் வாழ்க்கையின் வழிகாட்டியா? இது கதை அல்ல, உங்களுக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் சிவனை எழுப்பும் பயணம். சிவன் அதிகம் பேசுவதில்லை, அவர் கோபத்தையும் காட்டுவதில்லை, அவர் சிரிப்பையும் வெளிப்படுத்துவதில்லை. ஆனால் அவரின் மௌனமே மிகப்பெரிய பதில். மலை உச்சியில் அமர்ந்திருக்கும் சிவன் உலக ஓட்டத்தில் சோர்ந்து போன மனிதனுக்குச் சொல்லுவது ஒன்றே ஒன்றுதான்: நிறுத்து, உன் மனதை கேள். சிவன் அழிப்பவர் என்று சொல்வார்கள், ஆனால் அவர் அழிப்பது என்னவென்று தெரியுமா? நம் வாழ்க்கையில் நமது அகந்தையை, நம்மளுடைய பயத்தை, நம்மளுடைய பற்றுதலை, போலியான எதிர்பார்ப்புகளை. அதனால்தான் உலகம் கொடுத்த விஷத்தை அவர் அமைதியாக தாங்கினார். இதுதான் சிவன் சொல்லும் முதல் வாழ்க்கை பாடம். என்னவென்றால், வாழ்க்கையில் விஷம் வரும், அதை மனதுக்குள் இறக்காதே என்பதாகும். இன்றைய காலகட்டத்தில் நாம் எல்லோரும் மனதுக்குள் தினமும் விஷத்தை குடிக்கின்றோம். மன அழுத்தம், தோல்வி, ஒப்பீடு, தனிமை. ஒரு தவறு நடந்தால் நம் நம்பிக்கை உடைந்து விடுகிறது. ஆனால் சிவன், அவருக்கு ஆடை இல்லை, அரண்மனை இல்லை, அதிகாரம் இல்லை. ஆனால் அவருக்கு மன அமைதி உள்ளது. சிவன் சொல்கின்றார், உன் மதிப்பு உன்னுடைய பணத்தில் இல்லை, உன்னுடைய பதவியில் இல்லை, உன் மன அமைதியில் உள்ளது என்று. சிவன் கையில் இருக்கும் திரிசூலம் அது ஒரு ஆயுதம் அல்ல, அது ஒரு வாழ்க்கையின் வழிகாட்டி. கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், இது மூன்றையும் பார்த்து பயந்து வாழாதே. நேற்று நடந்தது ஒரு பாடம், இன்று வாழ்வது ஒரு வரம், நாளை வருவது ஒரு நம்பிக்கை. இதுவே சிவன் கற்றுக் கொடுக்கும் வாழ்க்கை தத்துவம். நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம், சிவன் என் வாழ்க்கையை மாற்றவில்லை என்று. ஆனால் உண்மை இதுதான்: சிவன் உங்களை காப்பாற்ற வரவில்லை, உங்களை வலிமையாக்க வருகின்றார். அவர் வெளியே இல்லை, உங்களுக்குள் தான் இருக்கின்றார். அந்த மௌனத்தில், அந்த தைரியத்தில், அந்த நம்பிக்கை. இன்று உறங்கும் முன் ஒரு நிமிடம் கண்களை மூடிச் சொல்லுங்கள், ஓம் நமசிவாய என்று. வெளியில் இருக்கும் சிவனை வேண்டாம், உங்களுக்குள் இருக்கும் சிவனை எழுப்புங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் பயம் வராது. இந்த காணொளி உங்கள் மனதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தால் அதை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். சிவன் பாதையில் பயணத்தை தொடருவோம். ஓம் நமசிவாய. இந்த காணொளி உங்கள் மனதை தொட்டிருந்தால் என்னுடைய சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.